உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போதும். இன்னைக்கு செய்தி அனுப்புகிறதுதான் அவன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் விதமாய் சொல்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் தான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விரோதமான ஆயுதங்கள் பல விதங்களில் உருவாகும். சத்துரு வஞ்சகமாய் நம்மை தீர்த்து கட்டும்படி, நன்றாய் இருப்பது போல் பேசி நம்மை அழிக்கும்படி வஞ்சகமாக ஆயுதங்களை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஸ்தோத்திரம். சில மனிதர்கள் வஞ்சகமாய் அவர்களை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பது போல, ஒரு உயர்ந்த வேலையை கொடுப்பது போல, தன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பது போல காண்பித்து நீ போய் அதை செய்ய என்று அனுப்புவார்கள். அங்கே சிலரை ஆயத்தம் பண்ணி, சில ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணி அவர்களை கொலை செய்யும்படி ஆயத்தமாக்கி வைத்திருப்பார்கள். இது மறைமுகமாய் சத்துரு வைக்கிற ஆயுதம். பைபிளே சொல்வேனானால் தாவீது மறைமுகமாய் எடுத்த ஆயுதம் அது. ஒரு மனிதனை கொலை செய்யும்படி அவனை அழைத்து நன்றாய் பேசுவது போல காண்பித்து, அழகாய் நேசிப்பது போல காண்பித்து, அவரிடத்திலே ஆகாரத்தை கொடுத்து, நீ போப்பா, ஏன் வீட்டில இருந்து இங்க இருந்து கஷ்டப்படுற, நீ உன் வீட்டுல போய் சந்தோஷமா தூங்கு, நீ உன் வீட்டுல போய் உன் மனைவியோடு சந்தோஷமா இரு என்று சொல்லி சந்தோஷமாய் அனுப்பிவிடுகிறது போல அனுப்பிவிட்டு, அங்கே மறைமுகமாய் ஒரு ஆயுதத்தை எடுத்து வைத்திருந்தார். என்ன தெரியுமா? அவன் உரியாவை கொலை செய்யும்படியாய் கொலை செய்யப்படுகிற ஆயுதத்தை மறைமுகமாய் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் இது மனுஷன் செய்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினால் சொல்கிறேன், இது மனுஷன் அல்ல, இது பிசாசு சாத்தான் செய்த கிரியை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை அழிக்க வேண்டுமானால் சாத்தான் எதையும் செய்வான். அவன் அந்த பிசாசு வஞ்சகமாக, அவன் அடிப்படை சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியும், வேடன் பறவைகளை பிடிக்க வேண்டுமானால் என்ன செய்வான்? சும்மா வலையை வச்சுட்டு போயிடுவானா? இல்ல. வலை வைப்பதற்கு முன்பாக எந்த பறவைக்கு எந்த ஆகாரம் பிடிக்குமோ அந்த ஆகாரத்தை முதல்ல என்ன பண்ணுவான்? வீசுவான். வீசிவிட்டு அந்த ஆகாரத்திற்கு மேலாக வலை என்ன பண்ணுவான்? விரிப்பான். அந்த வலைக்கு வெளியேயும் அதன் ஆகாரங்கள் விரிக்கப்பட்டிருக்கும். ஒன்றுமறியாத பறவைகள் அவை வலைக்கு வெளியே விரிக்கப்பட்டுள்ள அந்த தானியத்தை புசித்துக் கொண்டு நடந்து வரும். அழகாய் வலையின் மேல் ஏறி அழகான ஆகாரம் ருசியாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தன் வாழ்க்கையிலே என்ன செய்யும் என்று பார்த்தால் அந்த ஆகாரத்தை புசித்துக் கொண்டிருக்கும். திடீரென்று பார்த்தால் வலையில் இருக்கிற கண்ணிகள் சுருக்கப்படும். பறவை சிக்கிக் கொள்ளும். மறைமுகமாய் சாத்தான் ஒரு தேவ பிள்ளையை பிடிக்கும்படி, மறைமுகமாய் சாத்தான் ஒரு மனுஷனை அழிக்கும்படி செய்கிற கிரியைகள், ஆயுதங்கள் வெகு கூடானவைகளாக இருக்கும். அவைகளிலிருந்து தப்பி செல்வது மிக கடினம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. நீங்கள் நாம் வேலை செய்கிற இடமாய் இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடமாய் இருக்கலாம், அல்லது எங்கோ இடத்துல குடும்பமாய் இருக்கலாம். எங்கே நடந்து போனாலும் அந்த இடத்திலே தேவ கிருபை இல்லாவிட்டால் சத்துருக்கள் ஆயுதத்தினால் நம்மை கொத்து போடுவார்கள். ஹல்லேலூயா. சிலர் மறைமுகமாய் தாக்குவார்கள். சாத்தான் சில நேரங்கள் தந்திரமாய் நம்மை சூழ்ச்சி பண்ணி எடுத்து பார்ப்பான். எதுவாய் இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அன்பாய் சொல்லுகிறேன். எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் கண்டி வைக்க நினைத்தாலும் அது அவர்கள் அல்ல, சாத்தான் செய்கிற கிரியை. ஹல்லேலூயா. பைபிளை எடுத்து வாசிக்க முடியும். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய
2வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுடகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம் கூட வாசிங்க. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமென். சாத்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதம் செய்ய அவன் துணிகிறான். அதற்காகவே அவன் உலகத்தில் அலைந்து திரிகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் விரோதம் செய்ய வேண்டுமானால், ஒரு ஆயுதத்தை உருவாக்க வேண்டுமானால், ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் செயல்பட வேண்டுமானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது அவன் யாரிடத்தில் உத்தரவு கேட்டுதான் ஆகணும்? தேவனாகிய கர்த்தரிடத்தில். அல்லேலூயா. அங்க போய் ஆமென் பிரைஸ் லார்ட் அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ஆண்டவர் வாங்கி வாசித்து பார்த்து அதற்கு ஆமென் ஓகே என்ற சீல் அடித்தால்தான் பிசாசு அதை வாங்கி கொண்டால் களைய மாட்டான். அப்படியே வச்சிருப்பான். ஏன்னா நாளைக்கு ஆண்டவர் ஒருவேளை இந்த சாத்தானிடத்தில் கேள்வி கேட்கும்படி எழுதி காட்டி ஆண்டவரை நீர் கொடுத்த உத்தரவுக்கு என்ன செய்தேன்? ஆமென். இவர்களுக்கு விரோதம் செய்யும்படி கடந்து போனேன். இப்போ ஆண்டவரோடு கூட இந்த சீஷர்கள் சீமோன் இன்னும் பலர் அவர்களை ஆமென் எதிர படைக்கிறது போல பிரைஸ் லார்ட் புடைக்கிறது போல. எப்படி ஆமென் அரிசியை கையில என்ன பண்ணுவோம்? ஆமென் புடைத்து பார்ப்போம். ஆமென் அரிசிக்குள்ள நெல் இருக்குதான்னு என்ன பண்ணுவோம்? புடைத்து பார்ப்போம். ஆமென் அதை அலசி பார்ப்போம். இது போல தேவ பிள்ளைகளாகிய உங்களை நம்மை அலசி பார்க்கும்படி புடைக்கும்படி பிசாசு உத்தரவு கேட்டார் என்று ஆண்டவர் சீமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை என்று சொல்லவில்லை, உங்களை அவன் புடைக்கிறதுக்கு என்ன பண்ணினான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றார், நான் என்ன பண்ண தெரியுமா? நான் என்ன பண்ண தெரியுமா? உன்னுடைய விசுவாசம் அழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். பிதாவே, சீமோனை புடைக்கும்படி என் தேவன் எனக்கு தந்த சீஷர்களை புடைக்கும்படி பிசாசு உத்தரவு கேட்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் பிதாவிடத்தில் ஆண்டவராகிய இயேசு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அவர் சொல்கிறார், ஓ விரோதம் செய்கிற சாத்தான், உனக்கு விரோதமாய் ஆயுதத்தை ஏறியும் பொழுது, உனக்கு விரோதமாய் ஆயுதத்தை நான் தாக்கும் பொழுது, அங்கே தேவ பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், முன்பு நீ என்ன பண்ணு? ஸ்திரப்படு. முன்பு நீ ஸ்திரப்படு. முன்பு நீ கிருபையிலே பலப்படு. நீ ஆவியானவருடைய தயவிலே நீ நிலைத்திருந்து விட்டு பின்பு என்ன பண்ணு? மற்றவர்களை, மற்ற சீஷர்களை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. அப்ப தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆயுதங்கள் எது? ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஆமென் பிரைஸ் லார்ட் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தினராக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய ஆமென் நமக்கு விரோதமாய் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்றால் சாத்தான் அவர்கள் மூலமாக அவன் என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். அவர்கள் மூலமாய் கிரியை செய்வதற்கு முன்பு சாத்தான் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்திலே உத்தரவு கேட்கிறான். சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, சகரியா 3வது அதிகாரம் 1வது வசனம், அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஹல்லேலூயா.
ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே சத்துருவின் ஆயுதங்கள் வாய்க்காது. இந்த சத்துரு யார்? ஆமென், பிசாசு. இந்த பிசாசாகிய சத்துரு இன்னைக்கு ஆமென் நமக்கு விரோதம் செய்யும்படி அவரை வாசிப்போம். பிரதான ஆசாரியனுக்கு விரோதம் செய்யும்படி யார் இருந்தது? யார் இருந்தது? சாத்தான். சாத்தான். பிரைஸ் லார்ட். சாத்தான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு விரோதம் செய்யும்படி அவன் பிரதான ஆசாரிய வலது பக்கத்தில் இருக்கிறான். எப்படி ஆகிலும் இந்த யோசுவா மேல் குற்றம் சாட்டி எப்படியாகிலும் இவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போட வேண்டும். இவன் இனியும் இந்த அவன் ஊழிய பாதத்திலே செயல்படக்கூடாது. இனியும் இவன் கர்த்தரை ஆராதிக்க நிற்கக்கூடாது. இனியும் இவர்கள் அவன் ஆராதனை அவன் ஆலயம் என்று சொல்லி ஓடக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு குற்றத்தை சாட்டும்படி, ஏதோ ஒரு குறைகளை சாட்டும்படி பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் பக்கத்திலே சாத்தான் என்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாத்தானின் கிரியைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அன்பான ஆலோசனை சொல்லுகிறேன். எப்பொழுதும் எல்லா நேரமும் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனையை நம்ம பெருசா பார்க்கிறோம், போராட்டத்தை தான் பெருசா பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. பிரச்சனை பெருசா இருக்கட்டும், ஆனா நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சிந்தை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வருமானால் அவன் பேசினா அந்த சாத்தான் நமக்கு விரோதம் செய்ய வரும் பொழுது அது நம்ம என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அவன் ஒன்று செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று செய்யாது ஓடிடுவோம் இல்லை. அவன் அவனுக்கு இருக்கிற பலத்தினால அவன் என்ன பண்ணுவான்? போராடும். நான் எப்படி சொல்றேன், அவன் நம்மை ஒருத்தன் அடிச்சான்னா அவன் என்ன ஒரு அவன் பேசலாம். நல்ல ஒரு பிரச்சனை படிக்கிறான்னு சொல்லுங்க, எதிர்க்க பலனில்லை. 10 அடி அடித்தாலும் திடீரென்று ஆண்டவர் நமக்கு ஒரு ஒத்தாசை அனுப்புவார். எங்கிருந்தோ சில மனிதர்கள் வந்து நமக்காக யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவார்கள்? சத்துருவை துரத்துவார்கள். சில வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பீங்க. அது போலவே சாத்தான் தேவனிடமிருந்து நமக்கு விரோதம் பண்ணும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டு வந்து பல கிரியைகளை செய்வான். காய்ச்சல் வரலாம், அமைப்பை தலைவலி வரலாம், தலை சுத்தம் மாதிரி இருக்கா, வயர் வலிச்சது மாதிரி இருக்கா. இதெல்லாம் யாரு? உத்தரவு பெற்றுக்கொண்ட சாத்தான் நமக்கு விரோதமாய் வைக்கிற கிரியை. இந்த கிரியைகள் வெளிப்படும் பொழுது விலகினோம் கைகால் நடக்கிறது போல இருக்கு. இயேசுவின் நாமத்தில் போர் சாத்தானை என்ன செய்யணும்? துரத்த பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உடனே போவனாக நிச்சயம் போக மாட்டான். இன்னும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விரோதம் செய்ய நினைக்கிற சாத்தானை நாம் துரத்த முடியும். ஹல்லேலூயா. இன்னும் ஆமென். இந்த சாத்தான் எப்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதம் செய்கிறான்? யோபுவின் வாழ்க்கையிலே இந்த சாத்தான் ஆமென் பேசுற யோபுவின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம், யோபு 2வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 5வது வசனம். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் சாத்தா எவ்வளவு அழகா ஆண்டவர்கிட்ட பேசுறான் பார்த்துடுங்க. யோபுவை குறித்து பேசுறான். ஆனாலும் திருவாசிங்க நீர் உம்முடைய ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே நீர் உம்முடைய கையை நீட்டி யோபுவின் எலும்பையும் யோபுவின் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவர் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்காரோ பாரும். ஹல்லேலூயா. அவன் சாத்தான் யோபுவுக்கு விரோதம் செய்ய, யோபுவின் விசுவாச வாழ்க்கையை கெடுக்கும்படி, யோபுவின் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அழிக்கும்படி ஆண்டவரிடத்திலே போய் உத்தரவு கேட்கிறார். ஹல்லேலூயா. அவன் எப்பவுமே பிசாசு வந்து எந்த மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டான்? நன்மை செய்கிறவன் அல்ல. அது தெளிவாய் புரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுனாலதான் அவன் நமக்கு விரோதம் பண்ணுகிறான் அப்படின்னா, இந்த பிசாசு அவரையே வணங்குகிறவர்கள் கூட என்ன பண்ணுவான்? யாரும் உயர்த்த மாட்டான். அவர்கள் ஜீவனை தான் எடுக்க பார்ப்பான். அவனுக்கு தேவை என்னது? உலக மனிதனுடைய ஜீவன், உயிர் வேணும். அதற்காக இவங்க என்னதான் ஆராதிக்கிறாங்க, என்னதான் கும்பிடுறாங்க, அதை இவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டும் விட்டுற மாட்டான். அவர்களையும் துரோகம் பண்ணி கொண்டிருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இன்னும் அதிகமாய் வசனம் சொல்லுகிறது. பிசாசு விதமாய் சொல்லுகிறார். ஆமென், பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், ஓ சாத்தானே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் சொல்லுகிறார், நான் பூமியெங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் எதுக்கு சுற்றி திரிகிறான் தெரியுமா? எதுக்கு சுற்றி திரிகிறான் தெரியுமா? ஆமென், பிரைஸ் காட். நீங்க வீட்டுல 24 மணி நேரமும் ஜெபம் பண்ணினாலும் உங்க வீட்டை சுற்றி ஒருத்தன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? சுத்திட்டே இருப்பான். ஆனா தேவ பிரசன்னம் அக்கினி மதில் நம்ம வீட்டை சுற்றி இருக்குமானால் சாத்தான் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்வான்? கொஞ்சம் தூரத்துல தள்ளி நிற்பான். நான் கிட்ட இருந்து போக மாட்டான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தெருவில் போற ஒரு நாய்க்கு ஒரு நாள் நீங்க பாவம் பரிதாபப்பட்டு ஒரு நேரம் கொஞ்சம் சாப்பாடு வச்சீங்கன்னா அந்த நாய் போகுமா? எங்க சுத்தினாலும் கரெக்ட் டைம் மத்தியான நேரத்துக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு அந்த டைமுக்கு என்ன செய்யணும்? வரும். உங்களை சுத்தி நீங்க வைக்கலன்னா சுத்தி தான் நிற்கும். இதுதான் பிசாசு. அவன் என்ன பண்ணுவான்? நான் எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் நமக்கு விரோதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தான் அவனுடைய நோக்கம். அவன் நமக்கு விரோதமாய் ஆயுதங்களை வைக்கும்படியாய் அவன் ஒருவேளை வீடை சுற்றி அக்கினி மலை தேவதூதர்கள் பாதுகாப்பு இருந்தாலும் எப்போது இவர்களை வச்சுக்கலாம், எப்போது இவர்களை தள்ளி போடலாம், எப்போது இவர்களை அழிக்கலாம், வஞ்சகமாய் தந்திரமாய் பார்த்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்பொழுது என்ன செய்யணும்? கவனமாய் இருக்க வேண்டும். எப்போ அவன் கால் தடுமாறி கீழே விழுந்தமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஓடி வந்து முதுகு மேலே ஏறி அமர்ந்துடுவான். ஹல்லேலூயா. இதுதான் பிசாசு தந்திரமாய் செய்கிற அவன் துரோகம். பிசாசு நமக்கு விரோதமாய் வைக்கிற ஆயுதம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் உனக்கு விரோதமாய் பிசாசு தந்திரமாய் வஞ்சகமாய் மறைமுகமாய் நேர்முகமாய் உனக்கு விரோதமாய் எப்படி அவன் ஆயுதங்களை உருவாக்கினாலோ அவைகள் தகர்க்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் பிசாசு எப்படி தேவ பிள்ளைகளுக்கு விரோதம் செய்கிறான்? அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1-8 இந்த வசனங்களை உங்களுக்கு அதிகமா சொல்றேன்னா நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பிசாசு தான், சாத்தான் தான் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை, இதுல என்னையா தப்பு? இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு சாத்தான் என்ன பண்ணான்? ஏறி விட்டான். இதுல என்ன தவறு? தப்பில்லை. தன் ராஜ்யத்திற்கு உட்பட்ட மனிதர்களை தொகையிடுகிறதுல என்ன தவறு? தவறு. ஏன் தவறு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் ஜனம், ஆபிரகாமுக்கு கொடுத்தார், உன் ஜனம் பூமியில எண்ண முடியாததா இருக்கும் சொன்னாரா இல்லையா? கடற்கரை மணலை போல பெருகுவார், வானத்து நட்சத்திரத்தை போல பெருகுவார். இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். தொகையிட முடியாது. ஆனா சாத்தா என்ன பண்றான் தெரியுமா? தாவீதை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் தேவ மனுஷன், கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கிற ஒரு மனுஷன். அவருடைய இருதயத்திலே சாத்தான் ஒரு எண்ணத்தை கொடுக்கிறான், ஒரு எண்ணத்தை ஏவுகிறான். என்ன எண்ணம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர், எதுக்கு ஆயுதம் ஏந்துகிறவர்கள் எத்தனை பேர், வில்லம்பு
படிக்கிறவர்கள் எத்தனை பேர், துப்பாக்கி ஏந்துகிறவர்கள் எத்தனை பேர், 20 வயதுக்கு மேலானவர்கள் எத்தனை பேர், எல்லாம் என்ன கதறி சொல்றது. ஆமென். அவன் அந்த காரியத்தை செய்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பிசாசு அத 21:1 விதமாய் சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாய் இருந்தாரோ? தாவீதுக்கு நஷ்டம் இல்லை. யாரை அவன் நஷ்டப்படுத்த பார்த்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பி அவர்களை அழிக்கணும். அது அவருடைய நோக்கம். இவர்கள் ஒருவேளை எண்ணத்திற்கு உட்படுத்தி தொகைப்படுத்தினால் ஆண்டவருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வரும். அது சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். ஆனபடினாலே சாத்தான் ராஜாவாகிய தாவீதின் இதயத்தை ஏற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதம் செய்யும்படி அவர்களை தொகையிடும்படி செய்தான். ஹல்லேலூயா. அவர் அப்படியே செய்தான். செய்ததன் விளைவு அவன் 8வது வசனத்தை வாசிங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். வெகு புத்தீனமாய் செய்தேன். 7வது வசனம் சொல்லுகிறது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். ஹல்லேலூயா. எந்த காரியம்? இஸ்ரவேலை தொகையிடுகிற காரியம். யார் தொகையிட்டது? யாரு தொகையிட்டது? யாரு? தாவீது. தாவீதை ஏவனது யாரு? பிசாசு, சாத்தான். அப்ப சாத்தான் எவ்வளவு தந்திரமா கிரியை செய்யறான் பாருங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி, நம்முடைய குடும்பத்தின் அவன் காரியங்களை சீரழிக்கும்படி தந்திரமாய் வஞ்சகமாய், யார் மூலமோ குடும்பத்தில் ஆதரவு, குடும்பத்தில் ஆசீர்வாதம், அவன் நன்றாக தான் இருந்தார்கள். ஆனால் திடீரென்று பார்த்தால் குடும்பத்திலே பிரச்சனை, திடீரென்று பார்த்தால் வேலை செய்கிற இடத்துல குழப்பம், திடீரென்று பார்த்தால் கடந்து போகிற இடத்துல எதை செய்தாலும் தோல்வி. எதால தெரியுமா? எதால தெரியுமா? சாத்தான் விரோதம் செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்படி எந்த சூழ்நிலையிலே பிசாசு நமக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய அவன் எழுப்பினாலும், தீமை செய்ய அவன் விரோதம் செய்ய புறப்பட்டாலும், ஆண்டவர் சொல்கிறார், என்னாகமோ 23வது அதிகாரம் 23வது வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறார். வாசிங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. என்னாகமம் 23:23 ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் தேவனிடத்திலே உத்தரவு பெற்று, ஆமென், தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதம் செய்யும்படி அவன் கடந்து வந்தாலும், ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ யாக்கோபுக்கு விரோதமான ஆமென் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். இப்ப சந்தோஷம் தானா? ஆமென். சாத்தான் தீவிரமாய் நமக்கு வியாதியை உருவன வருவோம், நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்க வருவோம், பொருளாதாரத்தை கை வைப்போம். ஆமென். பிரைஸ் காட். இதோ கொஞ்சம் பிரயாசத்தின் பலன் கையில் இருக்கு. ஆனால் பிரைஸ் காட், சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? பரவாயில்லை, இந்த மாசத்துல கர்த்தருடைய கிருபையினாலே ஆமென், ஆமென், இவ்வளவு 10 ரூபாய் ஆகிரும், 100 ரூபாய் ஆகிரும், 1000 ரூபாய் ஆகிரும், வீடு எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் என்று கர்த்தரை துதிக்கிற நேரத்திலே திடீரென்று பார்த்தால் பிள்ளைகளுக்கு பலவீனம். ஆமென். பிரைஸ் காட். சாத்தான் நம்மை வீழ்த்தும்படி, பிசாசு நமக்கு விரோதம் செய்யும்படி ஒரு ஆயுதத்தை எடுத்துக் கொள்கிறார். அதுதான் பலவீனம் என்கிற ஆயுதம். பிரைஸ் காட். தேவ பிள்ளைகளே,
ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட உண்மையாய் உத்தமமாய் ஒரு தேவ பிள்ளை தைரியமாய் இயேசுவின் நாமத்தினாலே நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆமென், பிரைஸ் காட். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த சாத்தான் பிசாசுகள் வழியாக அநேக மனிதர்கள் எடுக்கிற ஆயுதம் மறைமுகமாய் நேரடியாக அடிக்க முடியல, நேரடியாக தாக்க முடியல. உடனே என்ன பண்ணுவான்? பிரைஸ் அவன் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம் மந்திரவாதம், உலக மனுஷன். அவன் பிரைஸ் அவன் அதை எடுத்துக்கொண்டு எதையோ செய்து அவன் அப்படியே பிரைஸ் அவன் அதை கிரியை செய்து எதையோ செய்ய பார்க்கிறான். அது ஆண்டவர் சொல்லுகிறது, என்ன செய்யாது? உன்னை பாதிப்பதில்லை. ஹல்லேலூயா. நேற்றைக்கு அவன் ஒரு சபையை குறித்து ஒரு சகோதரர் இந்த மாதிரி சொன்னார். அவன் அந்த சபை அவன் ஆலயம் கட்டப்படுகிற நேரத்தில் பயங்கரமான எதிர்ப்பு. பிரைஸ் காட், பிரைஸ் காட். சமுதாயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பயங்கரமான எதிர்ப்பு. கோர்ட்ல கேஸ் ஆகிட்டு கோர்ட்ல சொன்னாங்க கட்டக்கூடாது. அவன் ஆனால் அவன் பல காரியங்களை செய்து அவன் பிரைஸ் காட் கடைசியா கலெக்டர் உத்தரவு கொடுத்தார், சபை கட்டலாம். இப்ப சபை கட்டினாங்க, பிரைஸ் காட் கட்டினாங்க, பிரச்சனை இல்லை. திரும்ப திரும்ப பிரச்சனை, நீங்க பிரைஸ் காட் திரும்ப கட்டக்கூடாது. ஆர்டர் பண்ணாங்க, இந்த ஆர்டர் செல்லுபடியாகாது, இன்னும் நீங்க கோர்ட்ல கலெக்டர் ஆர்டர் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கணும். பிரைஸ் இப்படி திரும்ப நாள் கட்ட ஆலயத்தை நாட்களை கட்டி அங்கே ஆரம்பத்தை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சபையில் உடைய அவன் என்ன செய்தான்னா, அவன் மோட்டார் போட்டு ஓஸ்ல தண்ணி அடிச்சிருந்தான், தரையில் ஒரு தண்ணி அடிச்சிருந்தான். பார்த்தா பூமிக்குள்ளே ஒரு பாட்டில் அவன் பிரவேசம் புதைக்கப்பட்டது. அந்த பாட்டில் புதைக்கப்பட்டது என்ன அப்படின்னு ஒரு தோண்டி பார்த்தா, தோண்டி பாட்டில் கையில் எடுத்தார். ஸ்தோத்திரம். பாட்டில் மூடிய திறந்தார். திறந்த உடனே அதற்குள்ளிருந்து பயங்கரமான வீட்டில் பயன்படுத்துகிற சமையல் கேஸ் திறந்து விட்டா எப்படி இருக்கும்? ஒரு கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அவன் பரண்டா பாட்டில் திறந்த குளிக்கிட்டு திறந்தீங்கன்னா தெரியும், ஒரு கேஸ் போகும். இது போல கேஸ் அது ரெண்டு ஃபார்ம் ஆகி வந்துச்சு. இவன் கொஞ்சம் பயங்கரப்பார், தீயில போட்டு எரிச்சா எரியாது. அதற்கு சொல்றான். அவன் திரும்ப என்ன பண்ணார்? கடுமையாக பல காரியங்கள் செஞ்சு எரித்தான். எரித்த பிறகு காரியம் அந்த பாட்டில் கேஸ் போறது எம்டியா இருக்கு. எம்டி பாட்டிலாம் தெரியும், வெயிட் இல்லாம இருக்கு பாட்டில். அந்த பாட்டில் எரிய எரிய அதற்குள்ளிருந்து தண்ணீர் வெளியே வர ஆரம்பித்தான். புரிந்து கொள்ளுங்க. அவன் ஆனா தண்ணீர் வந்தது எப்படி அவனை எரித்தான். ஆனா அவன் எதுக்கு சொல்றேன்னா, அவன் மந்திரவாதிகள் செய்தால், பில்லிசூனியர்கள் செய்தால் தேவ பிள்ளைகளை எதுவும் ஒன்றும் செய்ய. ஹல்லேலூயா. அவர் சுத்தமாய் சொன்னார், இது வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியிருக்கும். ஏன்னா அந்த இடம் அப்படி மாறி போயிட்டு, அப்படி பல மாதங்கள் ஆகியிருந்தாலும் இத்தனை நாட்கள் ஆனாலும் இந்த மந்திரவாதி கிரியை என்ன செய்யல, மேற்கொள்ள. அல்லது தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மந்திரவாதி கிரியைகளாக இருந்தால், பில்லிசூனியத்து கிரியைகளாக இருந்தாலும் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த மந்திரவாதமாக இருக்கிற இறங்கி உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறா, யாரோ மந்திரவாதம் செய்தாங்க, ஏதோ ஒன்று ஏறிட்டாங்க. ஆமா, பிரியமான ஏவினாலும் இல்லையோ, ஆனா பிரைஸ்டா நீ தேவ சமூகத்திலே போராடி ஜெயிப்பாயானால், நீ தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நிற்பாயானால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் தகர்க்கப்படும், இல்லாமல் போகும். கர்த்தருடைய வல்லமையால் அதை செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். எதுவா இருந்தாலும் உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். பிரைஸ் காட். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனையோ ஒரு வேதனையோ பாடுகள் வருகிறது என்றால் ஆண்டவர் அறியாம என்ன செய்யாது, வர. அதற்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். இந்த தலையில அவை பிரைஸ்கா, அவை பிரைஸ்கா. மிஸ்டர் பிளேயர்கிட்ட அவை உங்க தலையில எத்தனை முடி இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? தெரியுமா உனக்கு? அம்மா கிட்ட சொல்லுவியா? அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தலையில எத்தனை முடி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அப்படியே தலையில முடிகளும் ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அத்தனை நேர்த்தியாய் என் ஆண்டவர் என்னை உங்களை நடத்தி கொண்டிருப்பாரா? இன்றைக்கு வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே, வாழ்க்கை என்கிற இந்த களத்திலே, வாழ்க்கை என்கிற போராட்ட களத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும், யார் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பினாலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போ. ஹல்லேலூயா. சாத்தான் வெட்கப்படுவான், சாத்தான் தோற்று போவான், சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை உயர்த்தும், கர்த்தருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும், கர்த்தருடைய கரம் நம்மை கண்மலை மேலே நிறுத்த வைக்கும். அவர் நம்மை உயர்ந்த உன்னதத்திலே, உயர்ந்த இடங்களிலே நம்மை அமர வைத்து அழகு பார்க்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. சோதரம் சபையே, தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். என் ஆண்டவர் யாரையும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல அல்ல. ஹல்லேலூயா. அந்த தைரியம் நமக்குள் வரட்டும், அந்த எண்ணம் நமக்குள்ளே வரட்டும். பிசாசு எந்த ரூபத்திலே வந்தாலும், கருப்பா வந்தாலும், வெள்ளையா வந்தாலும், சிலருக்கு பிசாசு கருப்பாதான் வருவான்னு நினைப்பாங்க. இல்ல, சோதரம் சிரிச்சுக்கிட்டே வருவான். ஹல்லேலூயா. சோதரம் சோர்ந்து போகாதீங்க. எந்த ரூபத்தில் வந்தாலும் சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பைபிள் இருந்து ஒரு சில நபர்களை மட்டும் வேகமாக எடுத்து காண்பித்து கடந்து போகும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாம் மகிமைப்படட்டும். பிசாசு அல்லது சத்துரு அல்லது எதிராளி ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஆயுதங்களை தயார்படுத்துகிறார். ஆனால் அந்த ஆயுதங்கள் அவர்களுக்கே கண்டியாய் மாறும்படி கர்த்தர் செய்கிறார். அதை குறித்து பைபிள் இருந்து எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் 3 உங்களுக்கு தெரிந்த நபர்கள் தான். நாளிலே நாம் இன்னும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கட்டப்படும்படியாய் கர்த்தர் நாட்களிலே நம்மை திடப்படுத்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. தானியேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம். 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இடத்திலே சத்ருவாகிய பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எடுக்கிற ஆயுதங்களில் ஒன்று அக்கினி சூளை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. இந்த ராஜாவை குறித்து பைபிள் சொல்கிறது, அவன் பராக்கிரமசாலி, நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜா. அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப பகுதியை பார்ப்பீர்களானால் ஒரு சொப்பனத்தை ராஜாவை ஒரு சொப்பனம் பார்ப்பான். அந்த சொப்பனத்தை பார்த்தவர் சொப்பனத்தை என்ன பண்ணிடும்? மறந்துடும். சொப்பனத்தை ராத்திரி தூக்கத்தில் சொப்பனம் பார்த்தான், காலையை விழித்தான், ஏதோ வந்து பார்த்தே அதோட இதயத்தை கலக்கப்படுகிறது, பயம் உண்டாகிறது. ஆனா என்ன சொப்பனம் புரியல, மறந்துட்டான். அப்படியே கேட்டீங்களா? ராத்திரி தூக்கத்துல இரவு நேரத்துல சொப்பனத்தை பார்த்துட்டு அந்த சொப்பனம் பார்க்குமா நல்லாதான் இருந்த அழகா ஆகாசத்துல பிளைன்ல பறந்தது போலவும் அதை ஓட்டுறது மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா காலையை கண்பிடிச்சு பார்த்தப்ப ஏதோ பார்த்தேன், ஏதோ நடந்தது. என்ன வரல, ஞாபகத்துக்கு வரல, மறந்து போச்சு. எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா இருப்பீங்க. நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் லிஸ்டோட என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இவனும் மறந்துட்டான். இப்ப மறந்தது இல்ல, இவனுடைய இருதயத்திலே ஒரு கலக்கம் உண்டாயிற்று, திகில் உண்டாயிற்று. என்ன சொப்பனம் பார்த்தேன்? கொடூரமாய் இருந்தது, பயங்கரமாய் இருந்தது, ஒரு புரியவே இல்லை. இவன் ஒன்று தேசம், இவன் சமாதானம் கெட்டு போச்சு. அநேக ஞானிகளை அழைத்தான், பிரதானிகளை அழைத்தான். அவன் சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், நான் ஒரு
சொப்பனங்கள். பிரைஸ் நல்லவரே நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஒரு நேற்றைக்கு இரவு ஜெபம் பண்ணிட்டு படுத்த பிறகு நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்தின் அர்த்தம் எனக்கு புரியல. ஆனா உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்களா? தெரிஞ்சா சொல்லணும், சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரிஞ்சா சொல்லும். ரைட், எல்லாம் நல்லா இருந்துச்சு. அது என்ன நடந்து தெரியுமா? அவன் சொல்றான், அவன் பார்த்துருக்கேன். அவங்க சொல்றாங்க, நீ சொப்பனத்தை சொல்லலாங்க அர்த்தம் சொல்லு. அதான ஒழுங்கு, அதானே போற. சொப்பனத்தை சொல்லாம அர்த்தத்தை எப்படியா சொல்ல முடியும்? முடியாது. இவன் யோசித்து பார்த்தான், அவன் ஒன்றுமே ஓடல. அப்ப இவனுக்கு சொப்பனத்தை சொல்ல முடியாது. சொப்பனத்தை மறந்துட்டேன்னு சொன்னா ராஜாவை குறித்து பிரதானிகள் என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன். சொப்பனத்தை மறந்துட்டு அர்த்தம் கேட்டுட்டாங்க. இவனை போகிற புத்தி கட்டணும் எங்க இல்லை, நம்ம ராஜ்யத்திலே இருக்க மாட்டோம். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இவருக்கு இந்த பயம் உண்டான பொழுது தந்திரமா ஒரு காரியத்தை சொன்னா, நீங்க சொல்ற அர்த்தம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு ஏமாத்திடலாம். ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லி இதுதான் அர்த்தம், இதை ஏமாத்திடலாம். நீங்க சொல்ற அர்த்தம் உண்மைன்னு நான் நம்புறேன்னா நான் என்ன சொப்பனத்தை நீங்க தான் முடியுமா? முடியுமா? ஹல்லேலூயா. முடியவில்லை. இதனாலே அவருக்கு கோபம் உண்டாயிற்று. அந்த ராஜ்யத்தில் இருந்த அத்தனை பிரதானிகளையும் ஞானிகளையும் கொலை செய்ய உத்தரவிட்டார். அந்த உத்தரவிலே மாட்டிக்கொண்டது யார் தெரியுமா? நம்ம அண்ணன் தானியே. நம்ம அண்ணன் தானியை மாட்டிக்கொண்டார். ஏனென்றால் பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் எருசலேமுக்கு விரோதமாய் படையெடுத்து போய் அங்குள்ள உயர்ந்த மனிதர்களை வாலிபர்களை சிறைபிடித்துக் கொண்டு வந்ததில் தானியேல் ஒருவர். இவனுக்கு இப்ப ஞானிகளில் ஒருவராய் இருக்கிறான், பிரதானியில் ஒருவராய் இருக்கிறான். இவருடைய தலைக்கு போக போகுது, சீவப்பட போகுது. அப்ப இவன் சொல்றான், அதற்கு உத்தரவான பொழுது இந்த தானியேல் ஒரு மனிதரை அழைத்து சொல்லுகிறான், அவன் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆனா என்ன செய்யும்? ஒரு நாள் டைம், ஒன் டே டைம். பிரைஸ் லார்ட். டைம் கேட்டான், நேரே போனான். தன்னோடு கூட இருந்த தன் நண்பர்களாகிய மூன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரை அழைத்தான். அவர்கள் காரியத்தை சொன்னான். இரவு முழுவதும் முழங்கால் யுத்தம். பிரைஸ் லார்ட். எதுக்கு? நான் நினைக்கிறேன் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள. ஹல்லேலூயா. தன் ஜீவனை காலையில சொப்பனத்தில் அர்த்தத்தை சொல்லலன்னா தானியேலின் தலை வெட்டப்படும். அப்ப தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படி மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு 4 பேராய் ஆமென் பிரைஸ் லார்ட் உள்ள கதற ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இதுக்குதான் சொல்றோம், சபையில ஒருமையாய் தனிஜெபம் முக்கியம். அதற்கு மேலாய் நீங்கள் குழுக்களாய் சேர்ந்து ஜெபிப்பது மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. தனிஜெபம் தனி வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். குழு ஜெபம் ஆமென் சபையை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இவர்கள் 4 பேராய் குழுவாய் அமர்ந்து முழங்கால் படியிட்டு தேவனோடு போராடினார்கள். மறை சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது. சொப்பனத்தின் அர்த்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்போ எல்லாம் ஓகே. ராஜா சொல்லிட்டான். ராஜா அறிந்து கொண்டார், இந்த தேவன் தான் உண்மையான தேவன். ஓகே, சர்டிபிகேட் கொடுத்துட்டான். சர்டிபிகேட் கொடுத்துட்டு தானியேலை பிரதானிகளுக்கெல்லாம் உயர்ந்த பிரதானி என்கிற ஒரு பதவியை கொடுத்தான். இப்போ தானியேல் சும்மா இருப்பானா? நம்ம இடத்துல வேலை பார்க்கிறோம், அந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு வேக்கன்ட்னா என்னது? காலி இடம் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிந்த உறவினர்களோ சொந்தங்களோ இருந்தா பரவாயில்ல, இது இல்லாத இந்த இடத்துல வைத்து பார்ப்போம், எதுக்கும் பேசி பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? பரிந்து பேசுவோம். இவர்களுக்கு வேலை போட்டு கொடுங்க. அப்படி
தானியேல் என்ன பண்ண தெரியுமா? ராஜா விண்ணப்பத்தை வச்சான். ராஜாவே, என் கூட 3 வாலிபர்கள் வந்தார்கள், நண்பர்கள் வந்தார்கள், அவர்களுக்கும் ஏதோ ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற 3 பேருக்கும் பரிந்து பேசி வேலை வாங்கி கொடுத்து, இப்போ வேலை வாங்கி அந்த இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் நேபுகாத் நேச்சாராகிய ராஜாவுக்கு உண்மையான தேவன் யார் தெரியுமா தெரியாதா? அறிந்து கொண்டார். எப்போ சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டு அர்த்தம் சொல்லப்படுது, அவர்தான் உண்மையான தேவன் அறிந்துட்டான். ஆனா இவன் புத்தி என்னாச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை போச்சு. திடீரென்று ஆசை உண்டாயிற்று. என்ன செய்யறா? ஒரு பெரிய சிலையை செய்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய சமபூமியில நிறுத்தி கொண்டு சொல்லுகிறார், இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு பாபிலோன் தேசத்தில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள் வரணும், நாகசுரம், கிண்ணலம், மேல வாத்தியங்கள் வழங்கும் பொழுது எல்லாரும் பணிந்ததை வணங்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வணங்கலன்னா அவர்களுக்கு என்ன தண்டனை? அக்கினி சூளை, எரிகிற அக்கினி சூளையை போடப்படுவார்கள். இப்ப முரசு அடிச்ச தண்டோரம் போட்ட முரசு அடிக்கிறது தானே, ஊரெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஒரு கொண்டெடுத்து போய் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கிறது என்றால், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு தூரா சமபூமியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் வந்து கிண்ணசுரம் வேதாளம் வழங்கும் பொழுது அந்த சிலையெல்லாம் விழுந்து வணங்க வேண்டும். வணங்காவிட்டால் அவர்களை அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் என்று முரசடித்து எங்கு அறிவிப்பு கொடுத்தார்கள். முரசடிக்க வேண்டிய நாள் வந்தது, விழுந்து பணிந்து கொள்ள வேண்டிய நாள் வந்தது. அடித்தார்கள், எல்லாரும் பணிந்தார்கள். ஆனால் கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட 3 வாலிபர்கள் அந்த சிலைக்கு முன்பாக பணிந்து கொள்ளவில்லை. இப்ப புரிந்து கொள்ளுங்க என்ன நடந்திருக்கும். அவர்கள் பணிந்து கொள்ளாத பொழுது அதிகாரிகள் வந்து ராஜாவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ராஜாவே, எருசலேமிலிருந்து அடிமையாய் கொண்டு வந்த 3 வாலிபர்கள் நீர் நிறுத்திய சிலையை வணங்கவில்லை. ராஜா சொல்கிறார், அவர்களை நீங்கள் கொண்டு வாருங்கள். இப்போ அவர்களுக்கு இத்தனை நேரம் அவர்கள் நின்றது சிலைக்கு முன்னாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும். இப்பொழுது அவர்கள் இருப்பது கட்டளையிட்ட ராஜாவுக்கு முன்பாக இருக்கிறார்கள். ராஜா வார்த்தையை மாற்றவில்லை, தெளிவாய் திரும்ப சொல்கிறார், நீங்கள் நான் நிறுத்தின இந்த சிலையை வணங்காமல் இருந்தீர்களா? இப்பொழுது மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்காக கிண்ணம் வழங்கும், வேலமாற்றம் வழங்கும், சிலையை வழங்கிக் கொள்ளுங்கள். விடுதலையாக்கப்படுவீர்கள். உங்கள் ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால், உங்கள் ஜீவனை காப்பாற்ற இப்பொழுது இருந்து படித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை சொன்னார்கள் வாலிபர்கள், ராஜா பெரியவர் தான். ஆனால் பேசவர் சொல்ற, ராஜாவே, இந்த காரியத்தை குறித்து வேலைக்காக உங்ககிட்ட கையேந்துவோம், பதவிக்காக கையேந்துவோம், சாப்பாட்டுக்காக கை நீட்டுவோம். ஏனென்றால் நீர்தான் ராஜா தேசத்துக்கு. ஆனால் தேவனை தொழுது கொள்கிற விஷயத்தில், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் உங்களிடத்தில் ராஜாவாக இருக்கலாம், யாராயிருந்து விடும். ஆனால் பேசால் இந்த காரியத்தில் உமக்கு நாங்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு நம்முடைய பாசன துணிகரல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பைபிள் வசனம் சொல்லுகிறது, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். ஆனா இவங்க ராஜாவுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. அப்ப இப்ப தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? இந்த சத்திய வசனத்துக்கு உட்பட்டு கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு மாறாக ராஜாவே கட்டளையிட்டாலும் சீக்கிரத்தில் வரப்போகுது. புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆதார் கார்டு எல்லாரும் ரினியூல் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், ஓடி கொண்டு போறல. திடீர்னு அரசு சொல்ல போகுது 666 ஒரு முத்திரை. ஆமே, உங்க கையில என்ன பண்ணுங்க?
தரித்தீங்கன்னா மாட்டினீங்க. அந்த முத்திரையை நீங்கள் தரித்துக் கொள்வீங்களா, நீங்கள் தப்ப முடியாது. நரகத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்ட கொள்ளிகளாய் மாறிட்டீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனால் இப்ப திரும்ப சொல்றேன், எந்த உத்தரவுகளும் வசனத்துக்கு கீழ்ப்படி, வசனத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படி. வசனத்துக்கு மாறாக இருக்குமானால் கீழ்ப்படிய வேண்டாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நீங்க அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. ஒரு காரியத்துக்கு வசனத்துக்கு மாறாய் செயல்பட அரசு சொன்னா என்ன பண்ணாதீங்க, கீழ்ப்படிய வேண்டும். பிரைஸ் லார்ட். அந்நிய தேவர்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாதீங்க, நமஸ்காரம் கூப்பிடுவோம், நமக்கு தேவையில்லை. இப்ப ராஜாவே சொல்லுகிறார் விழுந்து மணி. இவங்க சொல்றாங்க, நீ ராஜாவா இருந்தா என்ன, தேசத்தை ஆளுநரா இருந்தா என்ன, உலகம் காலையில் இருந்தா என்ன, நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவர்களை விட்டுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவர் அவர் கொண்டுட்டாலே எனக்கு என்ன இல்லை, அங்கே சொல்லி போடுங்க, பரவாயில்லை. அங்கே நாங்கள் எரிஞ்சு சாம்பலா போனாலும் எங்களுக்கு என்ன இல்லை, சரீரம் தான் என்ன செய்யும், சாம்பலாகும். எங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அக்கினியே எங்கள் சரீரம் விழும்பொழுது எங்கள் ஆத்மா பரலோகத்தின் தேவனுடைய வழியிலே அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இப்போ தேவன் சொல்லுகிறார், அக்கினியின் பெருந்ததை காட்டிலும் எத்தனை மடங்கு பெருக சொன்னா, 7 மடங்கு. சரித்திரம் சொல்லுகிறது 111 அடி உயரத்திற்கு அந்த அக்கினி ஜுவாலித்து எரிந்ததாம். 111 அடி எவ்வளவு உயரத்திற்கும். இந்த சபை எத்தனை அடி, மிஞ்சி போல 15 அடி உயரம் தான். அப்ப 115 அடினா எவ்வளவு உயரமா எரியணும்னா அது சூடு எப்படி இருக்கணும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல உங்க தெருவுல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா சமையல் பண்ணுவாங்க, வார்ப்பு அண்டாவை வச்சு சமையல் பண்ணுவாங்க. அந்த அக்கினி பக்கத்துல உங்களால போக முடியுமா? பிள்ளைங்க போனீங்களா, ஐயோ சூடு சூடு ஓடுவோம். 111 வீரமாக இருக்க அக்கினி சூளையிலே அந்த ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போடும்படி யார்கிட்ட சொன்னா தெரியுமா? தன்னுடைய யுத்த களத்திலே பராக்கிரமசாலிகளாய் இருந்தவர்களுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் தூக்கி கொண்டு போய் அக்கினி சூளையிலே தூரத்தில் எரிந்தார்கள். அவர்கள் அக்கினிக்குள்ளே போய் விழும் பொழுது அவங்க அக்கினிக்குள்ள விழுந்தாங்க. தூக்கி கொண்டு போனவர்கள் அக்கினி சூட்டில பொசிச்சு போய் கீழே விழுந்து செத்தார்கள். யோசித்து பாருங்க, தூக்கிட்டு போனவங்களோட செத்தான். அப்ப அக்கினிக்குள்ள போனவன் கரிக்கட்டா இருக்கணும். அதே பிள்ளைகளே அந்த இடத்தில் ஆண்டவர் அக்கினியின் மத்தியிலே இறங்கினார். தேவ பிள்ளைகளுடைய கட்டுகளை அவிழ்த்தார். சுதந்திரமாய் வெளியே வர பண்ணினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போ. இன்னும் சொல்லுகிறேன், எத்தனை அக்கினி சூழலுக்கு எதிராக இருந்தாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக எல்லாரும் உணர்ந்த ஒரு பயம். காய்ச்சல் வந்தா அந்த காய்ச்சலா இருக்குமோ பயம். நீ பயப்பட்டானா மாட்டிட்டானா அர்த்தம். நீ பயப்பட்டானா விழுந்துட்டானா அர்த்தம். நீ பயப்பட்டானா தோற்றுட்டானா அர்த்தம். ஒரு தைரியம் மிஞ்சி போனா என்ன நடக்கும்? தலை போகும், அவ்வளவுதானே. அவ்வளவுதானே. அப்படி ஒரு மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சானா ஒரு விரோதமாயா என்ன தீமை செய்யலாம், கொல்லத்தான் வராலும் பரவாயில்ல, பணி அடிச்சுட்டு போகும். வராதுல்ல வரும். தேவ பிள்ளைகள் அந்த தைரியத்துக்குள்ளே வரும். கிறிஸ்து இயேசுக்குள் நிலைநிற்க பழகும் பொழுது இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா உடனே பிள்ளை முகத்துக்கு முன்னாடி வந்துடும், புருஷ முகத்துக்கு முன்னாடி வந்துடுவோம், அம்மா முகத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது சிலுவை நமக்கு முன்னால் வருமானால், இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்த காட்சி நமக்கு முன்பே வருமானால் இந்த காலத்து பாடுகள் நமக்கு அற்பமாய் போய்விடும். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் அவையே தானியேல் புஸ்தகம் கஷ்டமா இருக்குல்ல, உட்கார்ந்து இடது சேர்த்து கைக்கு கால் கழிக்கிறது என்ன பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இதுவும்
பிசாசு நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அவன் இதையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் கையெழுத்திலே சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை பலப்படுத்துவார். அவன் தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் இன்னும் அதே உங்களுக்கு ஒரு காரியம் கூட 4வது வசனம் தானியேல் 6:4. தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஸ்தோத்திரம். இப்போ தானியேலுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் மனிதர்களை எழுப்பி எப்படி ஆகியும் இவரை என்ன செய்யணும்? குற்றம் சாட்டி என்ன செய்யணும்? எதுக்கு குற்றம் சாட்டணும்? அவன் இருக்கிற பதவி உயர்ந்த பதவி. தரியு ராஜா நேபுகாத்நேச்சாரின் காலம் முடிந்து தரியு என்று சொல்லப்படுகிற ராஜாவின் நாட்களில் தேசத்தை பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்யும்படி பராமரிக்கும்படி 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தார். 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 120 தேசாதிபதிகளை தலைமை தாங்கும்படி எதிரே வைக்கப்பட்டார்கள் தெரியுமா? 3 பேர். இந்த 3 பேர்களுக்கும் இனி ஒருவரை தலைவராய் வைக்க வேண்டும். அதற்கு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். 120 பேரை வைத்தார்கள். இந்த 120 பேருக்கும் தலைவராக 3 பேரை வைத்திருக்கிறார்கள். இனி இந்த 3 பேருக்கும் தலைவராய் ஒருத்தரை வைக்கணும். அது யாரை வைப்பது? அதற்கு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜாவின் உள்ளத்திலே இந்த தானியேலின் மேல் விசேஷித்த ஒரு ஆவி இருக்கிறபடியால் தானியேலை இந்த 3 பேருக்கும் அதிகாரியாய் வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டாயிற்று. அப்படி எண்ணம் உண்டானதை அறிந்தவர்கள் எப்படியாவது அந்த பதவியை நமக்கு பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மேல் ஏதாவது ஒரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். தந்திரமாய் வஞ்சகமாய் என்ன செய்தார்கள் தெரியுமா? ராஜாவிற்கு ஒரு காரியத்தை ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். அவன் என்ன ஆலோசனைனா, வரப்போகிற 1 மாசம், எந்த மாசம்? 1 மாசம், எந்த நாள்? 30 நாள். அவன் ஒவ்வொரு பாபிலோனில் இருக்கிற எல்லா மனுஷனும் ராஜாவாகிய உம்மிடத்தில் தான் விண்ணப்பம் வைக்கணும். ராஜாவாகிய உம்மைத்தான் என்ன பண்ணணும்? சேவிக்கணும். உங்ககிட்டதான் எதுனாலும் கேட்கணும். எந்த தெய்வத்தையும் என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் கையெழுத்துப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜாவை புகழ்ந்தார். நமக்கு அந்த புகழ்ச்சி தானே பிடிக்கும். ஆமே, பிரேசிலாம். ராஜா அந்த புகழ்ச்சியை கேட்ட உடனே ஆமா, இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. 1 மாசம் 30 நாள் எல்லாரும் என்கிட்ட வந்து ராஜாவே வாழ்க்கையில் நம்மளை கூப்பிட்டு ஆமே பிரேசிலாம் என் பாதத்தில் விழுந்து ராஜாவே என்ன வேணும்? 10 ரூபாய் வேணும், 20 ரூபாய் வேணும் கேட்கணும். எவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவன் சரின்னு முத்திர போட்டான். மாமே இன்னும் போட்டாங்க. அப்படி ஒருத்தன் கேட்காமல் இருந்தால் அவரை எங்க போடணும்? சிங்கக்கட்டில போடணும். பிரேசிலாம். ஆயுதம் ரெடி. யாருக்கு? ஆமே, பிரேசிலாம். தானியேலுக்கு அவரை அழிக்கும்படியான ஆயுதம் ரெடி. இப்போ இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாயிற்று என்று தானியேலுக்கு தெரிந்தது. வேகமாக சுத்தமாக சொன்னேன். அவன் கையெழுத்து போடப்பட்டது தெரிந்து தானியேலுக்கு ஒரு பழக்கம் உண்டு. தினமும் சாப்பிடலையோ, ஆனா 3 நேரம் என்ன பண்ணுவோம்? செவி. பிரேசிலாம். எப்ப எல்லாம்? காலை, மத்தியானம், சந்தி, மாலை 3 நேரம் செவிக்கிற மனுஷன். நான் ஒன்ன புரிஞ்சுடுங்க. தான் செய்கிற வேலையை சரியாய் செய்துவிட்டு தான் செவித்தான். அவன் வேலை செய்யாமல் செவித்திருந்தா அந்த காரியத்தோட கூட சாட்டியிருக்கலாம். அவன் பேசலாம். அந்த இடத்திலே அவன் குற்றம் சாட்டப்படும்படி அந்த இடத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த தானியேலோ என்றால் முன்பு செய்தது போல தினமும் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் பலகைகள் ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு
ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவர்கள் பார்த்தார்கள். நான் நினைக்கிறேன், நம்ம காலையில அவன் உலகம் போட்டு ஜெபிக்கிறது உடனே என்ன பண்றது, மொபைல் எடுத்து ஒரு போட்டோ ஜூம் பண்ணி ஒரு போட்டோ இருக்கு. தானியேல் ராஜாவிடத்தில் ஜெபம் பண்ணாம அவர்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிற ப்ரூஃப். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. போட்டோ எடுத்துக்கொண்டு ராஜாவிடத்தை காட்டுகிறார்கள். ராஜாவே, இந்த தானியேலுடைய கட்டளையை கேள்விட்டார். ராஜா திரறிட்டார். ஆனா ராஜா தானியேலை ரொம்ப நேசிச்சான், ரொம்ப அன்பா இருக்கணும். தானியேலை படி சொன்ன பொழுது ராஜாவை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் என்னமா செய்து பார்த்தார், முடியாது. ராஜமுத்திரை பதிக்கப்பட்ட பிரமிஷரோடு எதிர்கொண்டார்கள். வழி இல்லை. ராஜாவை தானியேலை ராஜா அந்த மனிதர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் அவனை கட்டினார்கள். ஸ்தோத்திரம். கட்டிக்கொண்டு போய் சிங்கத்தின் கெபியிலே போடும்படி ஒப்புக் கொடுத்தார்கள். ஒப்புக் கொடுக்கும் நேரத்தில் தானியேலுக்கு நேபுகாத்நேச்சார் சொல்லப்படுகிற ராஜா ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பான் பாருங்க. அதுதான் முக்கியம். அவன் சொல்லுவான், அவன் 16வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. சொல்றான் ராஜா, சொல்ற நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். சிங்கக்கேவி ஆயத்தமாயிட்டுங்க, சிங்கங்கள் ஆயத்தமாய் இருக்குங்க. சிங்கங்கள் சில நாட்கள் பட்டினி போடப்பட்டு கொல்லவரையில் இருக்கு. ஆயத்தமாக்கப்பட்ட தானியேல் கட்டப்பட்டவனா சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டு கெபி அடைச்சாங்க. வாக்குத்தத்தத்தோடு புறப்பட்டு போகிறான். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார். நடந்து தெரியுமா? ஆயத்தமாக்கப்பட்டது. ஆனால் சிங்க கெபிக்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தானியேலின் கட்டை அவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்கணும் நினைக்கிறீங்க? என்ன இருக்கணுங்க? நான் சொல்றேன், ஒரு முடிவுடாக இருக்காது. சிங்கங்கள் வேட்டையாடி பந்தாடி புசித்திருக்க வேண்டும். ஆனால் பிரைஸ்லா இடத்தில் பிரைஸ்லா ராஜா காலையில் போய் பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் உமக்கு முன்பாக நீதிகேடு செய்வதில்லை. ஒவ்வொன்றை புரிந்து கொள்கிறேன். இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். தேவ பிள்ளைகளாய் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காமல் இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீதிகேடு செய்யாதவர்களாக இருக்கணும். இன்னைக்கு சில துக்கமும் சில வேதனை சில பாடுகளும் மருந்து நாம் நிறைய எங்கேயோ என்கிட்ட குற்றம் இருக்கு. ஒத்துக்கொள்ளுங்களோ இல்லையோ தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கப்படுது. கர்த்தர் நம்முடைய நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறோம். என்னாகமோ 23வது வசனத்தை இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான வசிங்க மந்திரவாதமில்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆயுதங்கள் கர்த்தரவைகளை அழித்து கொடுப்பார். கர்த்தர் உங்களை நன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். தேசத்திலே நீங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.